வணக்கம் நண்பர்களே. ஆண்டவர் கமலஹாசன் பேசிய பேச்சு ஸ்டார்ட போட்டதை நான் படிக்கிறேன் கேளுங்க. நான் திசை மாறிவிட்டேன் என்று யாவரும் கூறுகிறார்கள். ஆனால் நான் எந்த திசைக்கும் மாறவில்லை. எனக்கு காண்பிக்கப்பட்ட ஒளியின் வழியில்தான் நான் பயணித்து வருகிறேன். நான் சேர வேண்டிய இடத்திற்கு வந்து சேர்ந்து விட்டேன். எப்படி திமுகவுக்கு கொத்தடிமையாக போகிறது இடம்தான் அவர் போய் சேர வேண்டிய இடமா. அந்த இடத்துக்கு சேர்றதுக்கு எதுக்கு ஒரு டிவியை போட்டு அடிக்கணும், உடைக்கணும் ரிமோட்டெல்லாம், லஞ்சம் ஊழல் அப்படின்ட்டு திமுகவை அந்த அளவுக்கு எதிர்த்து எதுக்கு பேசணும்? நீங்கள் தான் சரியான அரசியல் தலைவர், நீங்கள் தான் ஒரு மாற்றத்தை கொண்டு வரீங்கன்ட்டு உங்களை தேடி எத்தனையோ பெரிய பெரிய தொழிலதிபர்கள், கல்வியாளர்கள் என எத்தனை பேர் வந்து உங்கள் கட்சியில் இணைஞ்சாங்க. அவங்களெல்லாம் அந்த கட்சிக்கே உங்களுக்கு முன்னாடி போய் சேர வச்சு கடைசியாக நீங்கள் போய் சேர்ந்துக்கிட்டு இல்லாத வியாக்கியானெல்லாம் பேசியிருக்கிறீங்க. எங்கள் கொள்கைகள் ஒரே மாதிரியானவை, எங்கள் கொள்கை போர்க்குணம் கொண்டவை. எப்படி திமுகவின் கொள்கையும் மக்கள் நீதி மையம் அந்த கொள்கையும் ஒரே கொள்கையா, போர்க்குணம் கொண்ட கொள்கையா. இதெல்லாம் பச்சை பிள்ளைகிட்ட சொன்னாலும் சிரிச்சிடுவான். நாயகனை பேரை வாங்கி இப்படி அண்ணா அறிவாலயத்துக்கு கொத்தடிமையாக போய் இருக்கிறதுக்கு வேறு ஏதாவது செஞ்சுட்டு போயிடலாம். இப்படி ஒரு சீட்டுக்கு ஒரு ராஜ்யசபா எம்பிக்கு அந்த திமுகவுக்கு ஆதரவாக போயிட்டு உங்கள் அரசியலை செய்கிறதுக்கு உங்களுக்கு எதுக்கு ஒரு தனி கட்சி? அந்த கட்சிக்கு எதுக்கு பேர் செயற்குழு பொதுக்குழுன்ட்டு எதுக்கு? இப்போ யாரும் இல்லை, அது வேறு விஷயம். அந்த கட்சியில் நீங்கள் சினேகன் இந்த 2 பேரை தவிர மக்கள் நீதி மையத்தில் வேறு யாரும் கிடையாது. அதனால் அந்த பேரெல்லாம் எதுக்கு என்ன வச்சுருக்கிறீங்க? கலைச்சிட்டு திமுகலே போய் சேர்ந்துடுங்க. உங்களை மாதிரியே ஒருத்தர் வந்திருக்கிறாரு. யார்? விஜய் 2016 மக்கள் நல கூட்டணியை வர வச்சு அண்ணன் சீமானுக்கு எதிராக வாக்கு சதவீதம் உயரக்கூடாதுன்ட்டு எப்படி திட்டமிட்டு நாம் தமிழர் கட்சி வாக்கு சதவீதத்தை குறைச்சாங்களோ அதுபோல் 2021 உங்களை இந்த திமுக இறக்கி தனி ஹெலிகாப்டரெல்லாம் கொடுத்து தேர்தல் செலவுக்கு காசை கொடுத்து திமுகவில் இருந்து உங்களுக்கு அனைத்து நிலை சப்போர்ட்டையும் செய்ய வச்சு அந்த தேர்தல் முடிஞ்சது. அப்படியே அந்த கட்சியில் போய் சேர்ந்துட்டீங்க. இப்போ அதே போல தான் நடிகர் விஜயே நடத்துகிறார். தனி விமானம் தான், பெரிய பெரிய மாநாடு தான், கூட்டம் தான். இவ்வளோ பிரச்சனை நடந்து 40 பேர் இறந்தோம். அவர் மீது ஒரு வழக்கு இல்லை, கைது இல்லை. எப்படி 2021 உங்களை திமுக இயக்கியதோ, 2021க்கு பிறகு 2024க்கு முன்பாக திமுகவில் இணைய வச்சதோ அதே போல் 2026 விஜயை இழக்குது. நாம் தமிழர் கட்சி வாக்கு சதவீதம் கூடக்கூடாது. திமுகவோட எதிர்ப்பு ஓட்டுகள் அதிமுகவுக்கோ நாம் தமிழருக்கோ என போயிடக்கூடாது. திமுகவோட எதிர்ப்பு வாக்குகள் பிரிஞ்சதுன்னு சொந்த வாக்குகள், அதை வச்சு திமுக ஜெயிக்கலான்ற இந்த தேர்தல் வெத்தையை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இது தெரியாத இந்த விஜய் பலிக்கடை ஆகிட்டு இருக்கிறாரு. அதாவது கமலஹாசன் ஆகிய நீங்கள்லாம் விஜய்க்கு வந்து எடுத்துக்காட்டு. இதெல்லாம் புரிஞ்சிக்கிட்டு விஜய் அரசியல் செய்யணும். இந்த தேர்தலையும் நாம் தமிழர் கட்சி வாக்கு சதவீதத்தை குறைப்பதற்குண்டான விஜய் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கிறாரு. அது 2026 தேர்தல் முடிஞ்சு 2029 பாராளுமன்ற தேர்தலுக்குள்ளே தெரிய வந்துடும். நன்றி.